EPFனா என்ன, அதோட ப்ராசஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு டைம்ஸ் வெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். EPF எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிக்கு கம்பெனிலேருந்து தரக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தாங்க இந்த PF. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எம்ப்ளாயோட பேசிக் சேலரி வந்து 15,000 கீழே இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனிலே வந்து அந்த PF ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக், இந்த 3 கொடுத்தா நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு UAN நம்பர் கொடுப்பாங்க, அதாவது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர்னு ஒன்று தருவாங்க. இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்மளோட PFோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, PFஐ 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. அதாவது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். அதாவது ஒருத்தரோட பேசிக் சேலரி 10,000 அசம்ப்ஷன் பண்ணிக்கிடுவோம். அவங்களுக்கு PF எவ்வளோ திரும்ப இருக்கும், 2,400. அதாவது எம்ப்ளாயிலேருந்து 12%, எம்ப்ளாயர் சைட்லேருந்து 12% கால்குலேட் பண்ணி 2,400 வந்து அவங்களுக்கு டெபாசிட் பண்ணுவாங்க எவ்ரி மந்த். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது PFனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு. ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது PF வந்து 8% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. கம்பேர் பண்ணும்போது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை விட இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகம். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட். அதாவது EEE கேட்டகரியில் இந்த PF வந்து கிளைம் ஆகுங்க. அதாவது நம்ம எவ்வளோ அமௌண்ட் PF கிளைம் பண்ணுறோமோ அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து நமக்கு ஃபுல்லி எக்ஸம்ப்டட் கேட்டகரி தருவாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. அதாவது நம்ம PF அமௌண்ட்டை வந்து மினிமம் 10 to 15 டேஸ்க்குள்ளே நம்ம ஆன்லைனில் கிளைம் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு என்னென்ன ரீசனுக்காக நம்ம கிளைம் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு எம்ப்ளாயி வந்து ஃப்ரெஷ்ஷாக அவரோட கரியரை அந்த கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து 3 months ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவரால் அந்த கம்பெனிலேருந்து PFஐ கிளைம் ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பர்பஸ், அப்புறம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த 2 ரீசனுக்காகவும் நம்ம கிளைம் பண்ணலாம். அப்படி கிளைம் பண்ணோன்னா 50% ஆஃப் த அமௌண்ட் வந்து நமக்கு PF வந்து கிளைம் ஆகும். 100% எப்போ கிளைம் ஆகும்னா, அதாவது நம்மளோட சேலரி அக்கௌண்ட்டில் வந்து கண்டினியூஸாக 2 months சேலரி கிரெடிட் ஆகாமல் இருக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நமக்கு 100% PF அமௌண்ட் வந்து கிளைம் ஆகுங்க. இப்போ ரீசெண்டாக இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது COVID-19 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணோம்னா 75%க்கான PF அமௌண்ட் வந்து கிளைம் ஆகுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இண்டிவிஜுவல் பாரோயிங்ஸுக்கும் EPF உள்ள ஒரு கம்பேரிசனுங்க. அதாவது நம்ம எதுக்கு எடுத்தாலும் கடன் வாங்கியே பழகிட்டோம். நம்ம வழக்கமாக வாங்குற கடன் இந்த 3 கேட்டகரியில் தாங்க வரும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஜுவல் லோன், பர்சனல் லோன், அப்புறம் EMIக்கு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறதுங்க. இந்த 3ல் தான் நம்மளோட மேக்ஸிமான கடன் இருக்கும். இந்த கடன்லாம் ஏன் வாங்குறோம்னா, அதாவது நம்மளுடைய சின்ன சின்ன கமிட்மெண்ட்ஸ், அதாவது சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன், அப்புறம் மெடிக்கல் கிளைம், அப்புறம் ஆடம்பர பொருள் வாங்குறதுக்காக தான் நம்ம மேக்ஸிமம் இந்த கடனெல்லாம் வாங்குகிறோம். நம்ம வாங்குகிற ஒவ்வொரு கடனுக்குமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 12%லேருந்து 22% வரைக்கும் நம்ம பே பண்ணிட்டு தான் வரோம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்ம EMIயில் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறோம்னா மினிமம் 13%லேருந்து 18% வரைக்கும் போகிறோங்க. அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம டென்யூரை பொறுத்து சேஞ்சஸ் ஆகுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளோட ஓன் மணி, அதாவது PF அமௌண்ட்டை நம்ம யாரையுமே கன்சிடர் பண்ணுறதில்ல. அதை நம்ம ஐடியிலாவே வச்சுட்டே இருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக, அதாவது இயர்லி ஒன்ஸோ இல்லை 2 years ஒன்ஸோ நம்ம PF அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிவிட்டு நம்மளோட சின்ன சின்ன கமிட்மெண்ட்டை